வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. நண்பர்களே, ஒய்மேன் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் உங்களை புத்தக அறிமுக பகுதியில் சந்திக்கிறேன். நிறைய புத்தகங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம். நாவல்களை பார்த்தோம், பல புத்தகங்களை பார்த்தோம். இப்பொழுது கொஞ்சம் வேற மாதிரியா முயற்சி பண்ணலாம், வேற புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கிடையில புத்தகத்தை பத்திய ஒரு தலைவர் சொன்னதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்தகத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தி படித்தேன். ஒரு பெரிய தலைவர், ஒரு கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் மறுபிறவி என்று வந்தால் நான் எதை எடுத்து செல்வேன் என்று சொன்னால் என்னுடைய புத்தகங்களை மட்டும்தான் எடுத்து செல்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, பல அறிஞர்கள் புத்தகங்களை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்த வகையில் இதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவிதை புத்தகம். கவிதைகள் அப்படின்னா பலரும் கவிதைகளை கேட்டிருப்பாங்க, பாடல்களை கேட்டிருப்போம். ஆனா கவிதைகளுக்கு என்று ஒரு நயம் உண்டு. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அத எவ்வளவு பெருசா வேணா எழுதலாம். ஒரு விஷயத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால், விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தியா எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு கவிதை என்பது அப்படி கிடையாது. ஒரு கவிதை என்பது என்ன என்று சொன்னால், சுருக்கமான வார்த்தைகளாக கூட இருக்கலாம், 1-2 வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிக பெரியதாக இருக்கும் என்பதுதான் ஒரு கவிதை புத்தகத்தினுடைய சிறப்பு. அப்போ பல்வேறு விதமான கவிதைகள் எழுதப்படுகின்றன. அது ஒரு காதல் கவிதையா இருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இளமை காலத்துல நம்ம எல்லாருமே காதல் கவிதைகளை எழுதியிருப்போம். காதல் கவிதைகள் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியவை, இயற்கையை பற்றி பேசக்கூடியவை, இந்த மாதிரி பல்வேறு விதமான கவிதைகள் நாம் கடந்து வந்திருப்போம். இன்று நான் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் என்னவென்று சொன்னால், ஒரு திருநங்கை எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை புத்தகம். அந்த கவிதை புத்தகத்தின் பெயர் சுடுமண் பொம்மைகள். அதை எழுதியிருக்கக்கூடிய திருநங்கையின் பெயர் கோ. லட்சியா மன்னார். இவங்க எப்படி அறிமுகமாறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுடைய தோழியர் ஹேமாவதி அவர்களும் லட்சியா மன்னார் அவர்களும் இந்த திருநர்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவங்க பல்வேறு விதமான டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற போது, அதை ஒட்டி ஹேமாவதி அவர்கள் எது சரி எது தவறு, யார் முடிவு செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகத்துக்கான பெரும்பாலான விஷயங்களை டிஸ்கஷன் யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த திருநங்கையாகிய கோ. லட்சியா மன்னார் அவர்களுடன் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணி எழுதுறாங்க. அது ஒரு ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தின் வாயிலாகத்தான் நான் லட்சியா மன்னாரை நான் அறிமுகம் செய்து கொண்டேன். அவர் இந்த புத்தகத்தை நான் இப்ப காட்டுறேன், பாருங்க. புத்தகம் உங்களுக்கு சரியா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். இவர் தான் லட்சியா மன்னார். அவருடைய புத்தகத்தினுடைய எழுத்தாளர், கவிஞர்.
இப்போ இவர்களுடைய பிரச்சனை என்ன? இப்ப நாமும் இயற்கையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களும் இயற்கையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் திருநர்களை மனிதர்களாக நடத்துகிறதா என்பதுதான் கேள்வி. அவங்கள மனுஷங்களாகவும் மதிக்கிறது இல்லை. அவர்களுக்கு வீட்டுல ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே இவர் திருநர் என்று தெரிய வந்தால் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை நீடிக்கிறது. அப்ப சிறு வயதிலேயே வீட்டை விட்டு விரட்டப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, தொழில் மறுக்கப்பட்டு, இருக்கிறதுக்கு வீடு கூட மறுக்கப்பட்டு, பிச்சை எடுக்கும் பாலியல் தொழில் செய்யும் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு கொடுமையான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு திருநராக பிறந்தது என்பது என்ன அவங்க குற்றமா? கிடையவே கிடையாது. எப்படி இயற்கை நம்மை படைத்ததோ, ஆண்களை படைத்ததோ, பெண்களை படைத்ததோ, அதே இயற்கை தான் அவர்களையும் படைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் சரியானபடி ஒரு வாழ்க்கையை கொடுப்பது தானே நமக்கு முறை. அவர்களை ஒரு சமூகத்தினுடைய எதிரியாக, அவர்களை வேண்டாதவர்களாக பார்ப்பது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் கவிதைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவிதை புத்தகம் தான் லக்ஷ்யா மன்னாரனுடைய இந்த சுடுமண் பொம்மைகள் என்ற புத்தகம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சோன்னே நான் மிரண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய அது அந்த அளவுக்கு அவங்களோட பாதிப்பை காட்டுது. நம்ம அதை கேட்கறதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கலாம். ஆனா அவர்களுடைய மனது என்ன என்பதை அந்த கவிதைகள் எடுத்து காட்டிடுது. இது உங்களுக்கு கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் இதை கேட்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அவர்களுடைய உடலை பற்றி நம்ம சொல்றாங்க. அவங்க எத்தனை குரூர பார்வைகள் என் மீதும் என் உடல் மீதும், என் யூனியன் வடிவம் அதன் ஆழம் யாதென்று அறிய துடிக்கும் ஒரு கூட்டம், பருத்த என் மலைகள் துணியா பஞ்சா எதனால் ஆனது என உடல் கிளர்ச்சியால் உண்மையை தேடும் ஒரு கூட்டம், அது எப்படி இது எப்படி என்று ஆபாச இச்சைக்கும் ஆர்வக்கோளாறு கேள்விகளுக்கும் இடையே சிக்கி தவித்து அத்தனைக்கும் அகிரணையாய் நின்ற நான் தான் தொலைக்காட்சி தொடரொன்றில் துகில் உரியப்படும் திரௌபதியை கண்டு வெடித்து எழுகிறேன். இதைவிட ஒரு சோகத்தை சொல்லிவிட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது துகில் உடையப்படும் திரௌபதி எந்த அளவுக்கு மனம் வேதனைப்படுகிறாளோ அந்த அளவுக்கு நானும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை தான் அவர்களுடைய தொடக்க கவிதையா இருக்கு. அப்போ அவர்கள் எப்படி அவங்களுக்கு உணர்வுகள் இல்லையா? அவங்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கு காதல் இருக்கிறது, அவர்களுக்கு கோபம் இருக்கு இல்லையா? அவர்களுக்கு கோபம் இருக்கிறது, அவர்களுக்கும் காதல் இருக்கிறது. அப்போ அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை இச்சைக்காக உபயோகித்து கொண்டு கைவிட்டு விட்டு செல்பவர்கள் தான் அதிகம். இப்ப அவர்களுடைய கதையை பத்தி அவங்க ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன கைவிடுறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, நான் ஒரு திருநங்கை என்பதே போதும், நீங்கள் என்னை கைவிட்டு, அது கடவுளே ஆனாலும் எங்களை கைவிட்டு விட்டு செல்ல முடியும், அது ஒண்ணு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நம்ம கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தேவைக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனா நாங்க உங்களுடைய அன்பை தேடி தேடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை எப்படி சொல்றாங்க, உடைந்து விடாத கிளையின் மீது படர வேண்டும் என்பதை தாண்டி வேறென்ன விருப்பம் இருந்துவிடும் கொடிக்கு. அதாவது இவர்கள் படர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இதெல்லாமே, கிளைகள் எல்லாமே முறிந்து விடுகின்றன, இவர்களை எடுத்துக்கொள்வதில்லை என்ற வேதனையைத்தான் அவங்க இந்த கவிதை மூலமா உணர்த்துறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கனவாத்தான் அவர்களுடைய
வாழ்க்கை என்பதே வந்து அவர்களுக்கு வந்து கனவா தான் இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நேற்றோடு முடிந்து விட்டது உனக்கும் எனக்குமான தொடர்பு. ஆயினும் இந்த பாழாய் போன நினைவுகளை என்ன செய்வது? ஒரு கைவிட்டுட்டு போன காதலி அப்படின்னு சொல்லி ஒரு காதலன் பாடுறது இந்த நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப அவர்கள் மட்டும் என்ன வித்தியாசமா இருக்க முடியுமா? அவர்களும் அதே ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையை எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையை வந்து அவர்கள் காட்டுறாங்க. அந்த ஒரு கவிதையை நான் சொன்னேன் இல்லையா, கடவுளே என்றாலும் மறுநாளே கைவிட்டு செல்ல திருநங்கை என்ற ஒற்றை காரணம் போதாதா? இப்ப எப்படிப்பட்ட ஒரு வேதனை பாருங்க. கடவுளே இருந்தா கூட விட்டு விட்டு போயிடுறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் துரோகம், எப்படி துரோகம் பண்ணிட்டு போறாங்க. உன்னிடமிருந்து எனக்காக பெறப்பட்டதாய் நான் எண்ணிக்கொண்டிருக்கும் வார்த்தை ஒன்றை வேறொருவரிடமும் பகிர்ந்திருக்கிறாய் என அறிய நேர்கையில் அவ்வார்த்தையின் அர்த்தங்கள் சூன்யமாகிவிடும். பாருங்க எந்த அளவுக்கு துரோகம் என்பது அவர்களுக்கு மோசமான நிலைமை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக பண்றாங்க. ஆனா இவ்வளவுக்கும் மேல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் உறுதியாகத்தான் நிக்க வேண்டியிருக்கு, நின்றுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா என்ன நடக்குது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, நீங்க வந்து ஒரு புது வீட்டு கட்டுறாங்க, ஒரு திருமணம் நடக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இப்படிப்பட்ட சமயங்களில் இவர்களை அழைத்து இவர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. அதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கான எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு ஆசீர்வதிக்க கோருகிறார்கள். நானும் இழைக்கப்பட்ட அநீதி மறந்து நல்லாறு சாமி என வாழ்த்தி நகர்கிறேன் சன்மானமாய் சில சில்லறைகளோடு. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இப்ப நீங்க எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க? பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது என்னவோ ஒரு ரோசாவின் மென்மையை. அவங்க கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கீங்கிறத சொல்றாங்க. அப்போ இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைய அவர்கள் இது பண்ணும்போது, எதிர்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு கவிதையும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படிப்பட்ட ஒரு கவிதையாத்தான் வந்து நமக்கு வந்து அந்த புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனசு வந்து நம்ம உடைச்சு போடுற அளவுக்கு இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கவிதையை படிக்கும் போதுதான் நாம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அவங்க மேல பரிதாபப்படணும் அவங்க கேட்கிறோமா? அவங்க அதான் கேட்கிறாங்களா, எங்க மேல பரிதாபப்படுங்க, எங்க மேல அன்பு செலுத்துங்கள், அப்படியா கேட்கிறாங்க? இல்ல, உங்கள் பரிதாபத்தில் விளைந்த அன்பை எனக்கு விருந்தாக்காதீர்கள், முடியுமெனில் தெருவோரத்து நாய்களுக்கு 4 ரொட்டி திங்கள் துண்டுகளை பரிசடியுங்கள், அது வேண்டுமானால் வாலாட்டலாம், நான் அல்ல. அப்போ உங்களுக்கு வாலாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட எங்களுக்கு பரிதாபம் தேவையில்லை. அப்ப எங்களுக்கு என்ன தேவை? எங்களை மனிதர்களாக நடத்துங்கள். எங்களுடைய இப்ப நான் வந்து ஒரு திருநங்கையாக உணர்கிறேன் என்று சொன்னால் என்னை திருநங்கையாக என்னை நடத்துங்கள். திருநராக உணர்கிறேன் என்று சொன்னால் என்னை திருநராக நடத்துங்கள் இல்லையா? அப்போ ஒரு ஒரு முரண்பாடு பாருங்களேன், ஐரணின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க சொல்றாங்க, நீ எல்லாம் தெய்வ பிறவிமா என்றார் பஸ்தியின் போது எதிர்பட்ட பெரியவர். பஸ்தின்னு சொன்னாக்கா அவங்க பிச்சை எடுக்க போறாங்க இல்லையா, அதுதான் பஸ்தின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் தெய்வ பிறவிமா என்றார் பஸ்தியின் போது எதிர்பட்ட பெரியவர். உங்கள் வீட்டிலும் என்னை போல ஒரு தெய்வ பிறவி பிறக்கட்டும் என ஆசீர்வாதத்தை நேர்ந்தேன். எப்படிப்பட்ட ஒரு அடி பாருங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒருத்தர் பிறக்கிறத நீங்க விரும்புவீங்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க அப்படிங்கறத வந்து குத்தி காட்டு விதமாக இந்த ஒரு கவிதையை வந்து அவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான கவிதைகள் நம்மளை வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அப்போ ஒரு இடத்துல சொல்றாங்க, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பா இருக்கக்கூடிய கவிதை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா,
உடைவோம் என்பதை அறிந்திருந்தும் சிரிக்க மறப்பதில்லை சுடுமண் பொம்மைகள். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அதாவது சுடுமண் பொம்மைகள் நமக்கு தெரியும், குருல வைப்பாங்க, விளையாடுறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொம்மைகளை வந்து லேசா தட்டினாலே கீழே விழுந்து உடைஞ்சிரும் இல்லையா? அதை உடைவோம் என்று அறிந்திருந்தும் அது சிரிக்காம இருக்குமா? அது எப்போதும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் தான் நாங்களும் இங்கே இருக்கிறோம் என்பதை வந்து அவங்க வந்து அது விஷயமா சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கவிதையும் நம்மை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வருது. ரொம்ப மோசமா, ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளால் பல கவிதைகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஏராளமான கவிதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் எதற்காக இயங்குகிறார்கள்? அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா நம்மளை கை விட்டுட்டாங்க, எல்லாருமே வந்து நம்மளை கை விட்டுட்டாங்க, இந்த உலகம் என்னை கைவிட்டு இருக்கிறது. அப்போ அவங்க எப்படி இருக்கணும்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, அப்படிலாம் இல்ல, நாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டோம். ஒரு விதை என்பது எப்படி முளைக்குது? தன்னை அழித்து கொண்டுதான் ஒரு விதை வந்து மரமாக வளர்கிறது என்கிற போது, நான் விதை, நான் ஒரு மரமாக வளர்வேன் என்கிற ஒரு பெரிய செய்தியோட, ஒரு தன்னம்பிக்கையான செய்தியோடு அவர்கள் வந்து இத வந்து அவங்க சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிதை புத்தகமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுவரை 2 கவிதை புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கவிதை புத்தகமாக தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள் வெளியிட்டிருப்பது என்பது வந்து குவேர் பப்ளிஷிங் ஹவுஸ், அதாவது LGBTQ என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்களே வந்து ஒரு கவிதை ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு இதுலதான் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான புத்தகம். நீங்கள் இதை வாங்கி படிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களையும் நாம் நம்முடைய நண்பர்களாக, நம்முடைய குழந்தைகளாக, நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்று இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த புத்தகத்தினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.